ஏன் ஏன் அப்படி அவங்க வச்சாங்க? அந்த மிருகத்தினுடைய அந்த தத்துவம் தான் என்ன? அப்போ யாழி அப்படிங்கிற ஒண்ணு இருந்ததா, அதை போர்கள்ல பயன்படுத்தினாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் அந்த இடத்துல வருது. அவ்வளவு பெரிய விலங்க எப்படி போர்கள்ல கட்டுப்படுத்தி அப்படின்னா, ஒவ்வொரு கோவில்கள்லையும் ஒவ்வொரு கட்டிட அமைப்பு இருக்கும். பாண்டியர் கால கோவில்கள்ல ஒரு கட்டிட அமைப்பு இருக்கும். சோழர்களுடைய ஒரு குறிப்பிட்ட தனித்துவம் இருக்கும். சேரர்களுக்கு, பல்லவர்களுக்கு இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டியோட கட்டுவாங்க. ஆனா பாருங்க, பெரும்பாலும் இந்த சவுத் இந்தியன் டெம்பிள்ஸ், தென்னிந்திய கோவில்கள்ல எகிப்துல ஒரு பறவை இருந்ததா சொல்லுவாங்க. அதற்கு பெயர் ஃபீனிக்ஸ். இந்த ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற பறவை நெருப்புல எரிஞ்சு போனா கூட அந்த சாம்பல்ல இருந்து எந்திரிச்சு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விடாமுயற்சிக்கும் தோல்வியை கண்ட பிறகு அதுல இருந்து திரும்பி எந்திரிச்சு வர்றதுக்கும் அதைத்தான் எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க. அந்த ஃபீனிக்ஸ் பறவை ஒரு கற்பனை பறவை. அதே மாதிரி சைனாலையும் ஒரு கற்பனை விலங்கு ஒன்று இருந்தது. அதற்கு பெயர் டிராகன். அதே மாதிரி நம்ம ஊர்லயும் ஒரு கற்பனை கதாபாத்திரமா ஒரு விலங்கு இருந்ததா நம்பப்படுது. அதற்கு பெயர் தான் யாளி. நிறைய பேருக்கு இந்த யாழியை தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கிறாது. யாழி அப்படின்னா என்ன? அப்படி ஒரு விலங்கு உண்மையிலே இருந்ததா? யாழியை பற்றி என்னுடைய கூற்று என்ன? யாழி ஒருவேளை இருந்தது அப்படின்னா அது இப்ப எங்க போச்சு? அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளக்க போயிடலாம். அதுக்கு முன்னாடி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளக்க போகலாம். எப்படி சைனால ஒரு டிராகனோ, எகிப்துல ஒரு ஃபீனிக்ஸ் பறவையோ, அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல ஒரு கற்பனை உயிரினம் ஒன்று இருந்ததாம். அதற்கு பெயர் யாழி. யாழி அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த பழங்காலத்து கோவில்கள்ல பெரிய பெரிய அரண்மனைகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த தூண்ல ஒரு வித்தியாசமான ஒரு மிருகம் இருக்கும். அந்த மிருகம் பாத்தீங்க அப்படின்னா குதிரையினுடைய உடம்பு மாதிரி இருக்கும், 2 காலை தூக்கி வச்சுட்டு இருக்கிறோம். சிங்கத்தோடைய முகம் இருக்கும், யானையினுடைய தும்பிக்கை இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு ராட்சச மிருகம் மாதிரி இருக்கும். அந்த மிருகம் தான் யாழி. இந்த யாழி அப்படிங்கிற மிருகம் பாத்தீங்க அப்படின்னா 3 வகையில சொல்லுவாங்க. ஒண்ணு சிம்ம யாழி, சிங்க முகத்தோட இருக்கிறது. 2வது கஜயாளி, யானை யாழி அப்படின்னு சொல்லுவாங்க. யானையினுடைய அந்த தும்பிக்கை முகபாவனையோடு இருக்கிறது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா மகர யாழி, ஆடு மான் இது மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கிறது மகர யாழி. சோ இந்த யாழிகள்லாம் இப்படிலாம் இருக்க முடியுமா? 2 மிருகங்களினுடைய கலவையில இருக்க முடியுமா அப்படின்னா இருந்திருக்கலாம். ஒருவேளை அது கற்பனையா கூட இருக்கலாம். யாரும் அதை பார்த்தது கிடையாது. ஆனா நம்மளுடைய தமிழர்களினுடைய கட்டிடக்கலையில இந்த பிரம்மாண்டமான கோவில்கள்னு சொல்லும் போதும், பெரிய பெரிய அரண்மனைகள்னு சொல்லும் போதும், அந்த இடத்துல இந்த யாழி அப்படிங்கிற விலங்கினுடைய சிற்பங்கள்ங்கிறதும் இருக்குது. யாழி அப்படிங்கிறது ஒரு யானை, யானையை விடவும் அது பெருசாம். யானையினுடைய முழங்கால் அளவுக்கு தான் இந்த யானையே இருக்குமா. அவ்வளவு பெரிய விலங்கா அப்படின்லாம் பார்க்க தோணுதுல. ஆனா சிற்பங்கள்ல நம்ம ஊர்ல இருக்கிற தஞ்சை பெரிய கோவில் மாதிரியான கோவில்கள் எல்லாம் இந்த மாதிரி சிற்பங்கள் இருக்குது. அந்த யாழிகளை ஒரு பெரிய ஒரு வீரர்கள், போர் வீரர்கள் கடிவாளம் கட்டி குதிரையை அடக்குற மாதிரி அடக்கிறதா கூட சிற்பங்கள்லாம் இருக்குது. அப்போ யாழி அப்படிங்கிற ஒண்ணு இருந்ததா, அதை போர்கள்ல பயன்படுத்தினாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் அந்த இடத்துல வருது. அவ்வளவு பெரிய விலங்க எப்படி போர்கள்ல கட்டுப்படுத்தி இருக்க முடியும்? அவ்வளோ யானையை விடவும் ஒரு பெரிய விலங்கா கருதப்படுது. அந்த விலங்கு போர்கள்ல மனுஷன் எப்படி அடக்கியிருப்பான் அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு யோசிக்க வேண்டிய விஷயமா கூட இருக்குது. யானைகளை நம்ம போர்கள்ல பயன்படுத்தி இருக்கிறாங்க நம்ம வீரர்கள். யானையவே பயன்படுத்துறாங்க அப்படின்னா யானையை விடவும் பெரிய யாழி, அதை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதும் ஒரு ஆச்சரியம். இந்த யாழி அப்படின்னு சொல்லும் போது அது பிரம்மாண்டத்தின் ஒரு அடையாளம், ஒரு பராக்கிரமும் வீரத்தின் அடையாளமா கூட நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா அது பெரும்பாலும் பெரிய பெரிய கோவில்கள்ல, கோட்டை அரண்மனைகள்ல, பெரிய தூண்கள்ல அந்த யாழிகளை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம போர்கள்ல வேற பயன்படுத்துகிறதா சொல்றதுனால அது ஒரு பெரிய ஹியூஜ், ஒரு பெரிய ஒரு படைக்களம், பெரிய பிரம்மாண்டமான விசாலமான வீரமான இப்படி ஜெய்ஜாண்டிக்கான அந்த மாதிரியான ஒரு உவமைக்காக இந்த யாழி அப்படிங்கிற ஒரு கற்பனை விலங்குங்கிறது அவங்க உருவாக்கி இருக்கலாம். ஒருவேளை கற்பனையா இருந்தா இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற என்னுடைய வியூகம். ஓகே, யாழி அப்படிங்கிறது இருந்ததா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ நம்ம வருவோம். டைனோசர் அப்படிங்கிற ஒரு விலங்கு சொல்லுவாங்க. அது பாத்தீங்க அப்படின்னா
இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கடுத்து சில இடங்கள்ல டைனோசரினுடைய அந்த எலும்புக்கூடுகள், அந்த படிமங்கள்லாம் கிடைக்கும் போது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த டிராகன் டைனோசர்கள் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னும் இப்போ அறிவியல்ல சில கூற்று அப்படிங்கிறது வந்திருக்கு. ஒருவேளை இப்போ நம்மளுடைய மக்கள் வந்து இந்த டைனோசரை எலும்புக்கூடுகளை கண்டறியறாங்க இல்லையா, இதே மாதிரி ஒரு காலத்துல நம்மளுடைய தமிழர்கள் வந்து அந்த டைனோசரினுடைய எலும்புக்கூடுகளை பார்த்துட்டு அதுக்கு இப்படி ஒரு உருவம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு வரையறைக்கு வந்திருப்பாங்களா, ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்களா? ஏன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த டைனோசர்ங்கிறது அது வந்து ஒரு கற்பனை உருவம் தான். அந்த எலும்புக்கூட வச்சு இந்த ரூபத்துல, இந்த உருவத்துல இப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு இமேஜினேஷன். அதே மாதிரி அந்த காலத்துல இருக்கிறவங்க அந்த எலும்பை பார்த்துட்டு இப்படி இருக்கலாமோ அப்படின்னு ஒரு வியூகத்துக்கு வந்திருந்தா அதை இந்த யாழியா உருவமைச்சிருப்பாங்களோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம், என்னுடைய ஒரு வியூகம் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்போ இது வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரமா இருந்திருக்குமா அப்படின்னா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் உண்மையா இருக்காது அப்படின்னு கேட்டா உண்மையா கூட இருந்திருக்கலாம். டைனோசர் இல்லைன்னு சொன்னாங்க, ஆனா இருக்குதுங்கிறதுக்கான அடையாளங்கள், ஆதாரங்கள் இப்போ வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி ஒரு காலத்துல இங்க வாழ்ந்த ஒரு மிருகங்கள் அதைத்தான் இப்படி இவங்க வச்சிருக்கிறாங்களோ, ஒருவேளை அது ஒரு அழிஞ்சு போன ஒரு உயிரினமா இருக்குமோ அப்படின்னும் கருத தோணுது. ஆனா என்ன இதுல விஷயம் அப்படின்னா, ஒவ்வொரு கோவில்கள்லையும் ஒவ்வொரு கட்டிட அமைப்பு இருக்கும். பாண்டியர் கால கோவில்கள்ல ஒரு கட்டிட அமைப்பு இருக்கும், சோழர்களினுடைய ஒரு குறிப்பிட்ட தனித்துவம் இருக்கும், சேரர்களுக்கு, பல்லவர்களுக்கு இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டியோட கட்டுவாங்க. ஆனா பாருங்க, பெரும்பாலும் இந்த சவுத் இந்தியன் டெம்பிள்ஸ், தென்னிந்திய கோவில்கள்ல இந்த யாழி அப்படிங்கிற ஒரு மிருகத்தினுடைய சிற்பம்ங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது. எல்லா கோவில்களையும் பரவலா இருக்குது சவுத் இந்தியால. ஏன் ஏன் அப்படி அவங்க வச்சாங்க? அந்த மிருகத்தினுடைய அந்த தத்துவம் தான் என்ன? இதுவரைக்கும் அதற்கான விடைங்கிறது கிடைக்கவே இல்லை. பீனிக்ஸ் பறவைங்கிறது ஒரு கற்பனை பறவை, அதை உலகம் கொண்டாடுது. டிராகன்ங்கிறது ஒரு கற்பனைக்குரிய ஒரு விலங்கு, சைனாவிற்குரியது, அதுவும் உலகமே கொண்டாடுது, திரைப்படங்கள் எடுக்கிறாங்க. யாழி அப்படிங்கிறது உண்மையா இருந்தா என்ன, கற்பனையா இருந்தா என்ன? ஆனா அதுல நம்ம முன்னோர்களினுடைய, இந்த மண்ணில் வாழ்ந்தவர்களினுடைய ஒரு கலை அம்சம், ஒரு கற்பனைங்கிறது அதுல அடங்கி இருக்குது. அதையும் கொண்டாடலாமே. நம்ம ஊர் மக்களுக்குன்னு நமக்குன்னு ஒரு விலங்கு இருந்ததா சொல்லப்படுறது இந்த யாழி தான். அந்த யாழிய திரைப்படங்களை கொண்டு வரலாம். நிறைய காவியங்கள் அடுத்தடுத்து படைக்கும் போது ஃபியூச்சர்ல இதை கொண்டாடுறதுங்கிறது ஃபிக்ஷனா இருந்தா கூட பரவாயில்ல, கொண்டாடலாம். நம்ம பேரை சொல்லும்ல. நன்றி, வணக்கம்.